ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டிப்ஸு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம முடி வந்து எப்போவுமே நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம குளிச்சு கொஞ்சம் இடத்துலேயே ஒரு மாதிரி சாஃப்ட்டு ஷைனிங் தான் இருக்கும். அதுக்கப்புறமா இருக்காது. நம்ம கை வச்சோம்னா இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்காது. இப்படி நம்ம கை வச்சு இது பண்ணாலும் நல்லா சிக்கு சிக்காக இருக்கும். இப்போ இந்த முடி வந்து நான் குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறேன். எந்த பேக் போட்டுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் குளிச்சுட்டு வந்து எந்த அளவுக்கு பாருங்கள், இந்த மாதிரி கை போட்டு நம்ம ஒரு 2 ஹவர் 3 ஹவர் கழிச்சு கூட இந்த மாதிரி எடுத்தோம்னா சிக்கி இல்லாமல் நல்லா சாஃப்டாக நல்லா ஷைனிங்காக இருக்குது. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஷைனிங் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா ஒரு ஷைனிங் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்டு நல்லா ஷைனிங்காக வேணும்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்ஸு ஃபாலோ பண்ணுங்க. நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது. அது இல்லாமல் நான் டேண்ட்ரஃப்க்கு எது யூஸ் பண்ணணும் என்னான்னு சொல்கிறேன், அது கூட உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கிறேன். சப்போஸ் இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சுனாக்கா லைட்டாக கொஞ்சம் எலுமிச்சப்பழம் வந்து கொஞ்சமாக டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க எலுமிச்சப்பழம் சாறு வந்து எலுமிச்சப்பழம் ஒரு 4 பீஸ் பண்ணிக்கின்னு அதில் 4 பீஸில் 1 பீஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதிகமாக டேண்ட்ரஃப் இருக்குதுனாக்கா அவங்க வந்து ஒரு பாதி எலுமிச்சப்பழம் எடுத்துக்கோங்க. ஏன்னா மெயின் நம்ம இந்த முடிகளை போடுறதுல இந்த ரூட்டுங்களுக்கு தான் போட போகிறோம். இந்த மாதிரி கோடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரூட்டுங்களுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம அந்த எலுமிச்சப்பழம் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த ரூட்டுங்களுக்கு அதில் இருக்கிறது நல்லா அந்த தோலில் நம்ம தேய்க்கணும். ஃபுல்லாக இந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இது காட்டுற இந்த டிப்ஸ் வந்துட்டு இதுலேயே நீங்கள் எலுமிச்சப்பழம் தான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் எலுமிச்சப்பழம் யூஸ் பண்ணல, ஏன்னா எனக்கு டேண்ட்ரஃப் இல்லை. இருக்கிறவங்களுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கிறேன். இதில் வேண்டாலும் நீங்கள் எலுமிச்சப்பழம் எடுத்துக்கலாம். இப்போது அதுக்கு தேவையான பொருள் என்னான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என் முடிக்கு ஃபுல்லு ஒரு பனானா, அதாவது வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப லாங் ஏர் இருந்துச்சுன்னா பாருங்கள், எனக்கு இவ்வளோ தான் இருக்குது, நான் அப்பப்போ கட் பண்ணிக்குவேன். உங்களுக்கு ரொம்ப லாங் ஏர் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து 2 வாழைப்பழம் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா வாழைப்பழம் வந்து ஆரோக்கியத்துக்கும் நல்லது. அது இல்லாமல் மோஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அதுக்கும் நல்லது. இப்போ முடிக்கு வந்து நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் பண்ணி கொடுக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா ஒரு ஷைனிங்கோ சாஃப்ட்னஸ் பண்ணி கொடு. இது கூட அடுத்து முக்கியமான இன்னொரு பொருள் சேர்க்குறோன்னாக்கா தயிர் வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது. இதில் நீங்கள் சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ வேணும் அந்த அளவுக்கு நான் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது சின்ன சின்ன பீஸாக இந்த வாழைப்பழத்தை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த தோல் வேந்தால் கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து வாழைப்பழம் கழுவிட்டு இந்த தோலோடு தான் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். அரைக்கும் போது இதில் தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணுறதில்ல, வெறும் இந்த தயிர் மாத்திரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு அப்ளை பண்ணோம், எப்படி மிக்ஸ் பண்ணோம், இந்த மாதிரி முக்கியமான. அடுத்து வந்து இதில் வந்துட்டு நம்ம இந்த தயிர் போட்டாக்கா சில பேர் பெயின் பிடிக்கும் அப்படின்னு நினைக்குவீங்க. கண்டிப்பாக இல்லை. அந்த மாதிரி நம்ம முடியை நல்லா வாஷ் பண்ணோம்னா நல்லா அலசுனோம்னா அந்த பேன், இந்த வாசனைக்கு பேனெல்லாம் பிடிக்கும். தயிர் பால் கலன்னு கண்டிப்பாக நம்ம க்ளீனாக நம்ம தலைமுடியை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த அளவுக்கு பேன்கள் எதுவுமே இருக்காது. அது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுன்னு சொல்கிறேன். அடுத்து வந்து இது நம்ம அப்ளை பண்ணி தான் முடி வந்து ரொம்ப சிக்காக ஆயிடுச்சுன்னா, சிக்கு ஒடிக்கும் போது சில பேருக்கு ரொம்ப லாங் ஏர் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தேவையான அளவுக்கு இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ஷைனிங் நல்லா சாஃப்ட் கொடுக்கும். தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணுறதுனால இந்த 3 பொருளை வச்சு தான் சூப்பரான ஒரு ஹேர் டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணின்னு இருக்கிறேன். இப்போ இது பீஸாக கட் பண்ணி நான் கழுவிட்டு இருக்கிறேன். இது எனக்கு தேவையானக்குள்ள நான் ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன், ஏன்னா என்னுடைய முடி லென்த்துக்கு. இப்போ இது பீஸாக கட் பண்ணணும். இப்போ இந்த 2 கார்னர் மட்டும் அந்த சின்ன சின்ன பீஸை மட்டும் இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தோலோடு பீஸாக கட் பண்ணிக்கலாம். இன்னொன்று நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி போட்டோம்னா அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பழுக்காத காயாக இருக்கிற வாழைப்பழம் எடுத்தீங்கன்னாக்கா அது அந்த அளவுக்கு நம்ம முடிக்க நல்லா ஷைனிங் கொடுக்காது. அது எல்லாமே என்ன அரைச்சாலும் இது இருக்காது. இது நீங்கள் அரைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம் உங்கள் தலையில் நல்லா இது ஊறணும். அதுக்காக ரொம்ப தயிரை ஊற்றிட்டு ரொம்ப தண்ணியாக அரைச்சிக்காதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு
இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இப்படி தோலோடு கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு தோல் வேண்டாம், வெறும் வாழைப்பழம் வேணால் நீங்கள் அப்படியே கூட கட் பண்ணிக்கலாம். நான் தோலோடு கட் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுறேன். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. இப்போது நான் எடுத்து வச்சுருக்க தேவையான அளவுக்கு இதில் தயிர் ஊற்றி அரைச்சிக்கணும். வேறு எதில் இதில் மிக்சிங் இல்லை. அது இல்லாமல் நீங்கள் அரைக்கும் போது எவ்வளோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நானும் ஒரு வாழைப்பழத்துக்கு ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டி தயிர் எடுத்துருக்கிறேன். கரெக்டாக இருக்குது எங்கள் மிக்சிங்க்கு. இப்போ இது மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துன்னு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஃபுல் நல்லா மிக்சி ஜாரில் போட்டுருக்குறேன். இப்போது தேவையான அளவுக்கு இந்த தயிரை நான் 5 டீஸ்பூன் தயிர் அப்படியே இதில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போ அரைச்சாச்சு. இது வந்து ஒரு பவுலில் நான் சேர்த்துக்கிறேன். அது சேர்த்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கினா தான் அந்த தோலெல்லாம் நல்லா மேஷ் ஆகிடும் வாழைப்பழத்தில் சேர்த்து. பாருங்கள், இந்த அளவுக்கு எப்படி இருக்குது, இந்த தோசை மாவு அளவுக்கு அந்த மாதிரி இருக்குது. இல்லாட்டினா நம்ம ஜூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் கையில் வச்சு உங்களுக்கு காட்டுற பாருங்க. இந்த மாதிரி தான். இதில் வந்து நீங்கள் செப்ரேட்டாக ஷாம்பு மிக்ஸ் பண்ணல. நான் வந்து இதுலேயே ஷாம்பு மிக்ஸ் பண்ணிக்குவேன். ஷாம்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை உங்கள் முடிக்கு ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணீங்களா அந்த மாதிரி இது போடும்போது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக கொடுக்கும். அது இல்லாமல் அப்புறமா 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து இந்த வாழைப்பழம் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு கோல்டு ரொம்ப இது எஃபெக்ட் ஆகும். அதனால் அவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க, சாப்பிடாத இருக்கிறவங்க வாழைப்பழம் ரொம்ப பேருக்கு பிடிக்காது சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு டிப்ஸு ஃபாலோ பண்ணி பாருங்க. சாப்பிட்லன்னா கூட உங்கள் முடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லையா. நம்ம முடி நல்லா ஷைனிங், நல்லா சாஃப்டாக இருக்கணும். அது மாதிரி ட்ரை பண்ணலாம். இதிலே வந்து நான் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு, எக் ஷாம்பு யூஸ் பண்ணுறேன். அதனால் இதிலே நான் 2 ஷாம்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு என் முடிக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணுவேன். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சிந்தில் அந்த தோல் கூட இல்லை. பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ நைஸாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கினா தான் நம்ம முடியிலே இருக்கும். உங்களுக்கு தோல் பிடிக்கலைன்னா தோல் எடுத்துகிட்டு வேறு வாழைப்பழமே அரைச்சிக்கலாம். நான் தோலோட தான் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு எவ்வளோ ஒரு இதுவாக நைஸாக இருக்குது. இந்த மாதிரி இதிலே ஷாம்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் தலைக்கு ஏன் நான் கையில் எடுத்து காட்டினேன்னா இந்த அளவுக்கு அரைச்சா தான். இல்லை நம்ம ரொம்ப நைஸாக அரைக்காத கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்துச்சுனாக்கா அந்த தோலெல்லாம் அப்படியே நம்ம கைக்கு மாட்டோம். இது நம்ம நைஸாக அரைச்சிக்கணும். இதில் ஷாம்பு மிக்ஸ் பண்ணாதான் நம்ம முடிக்கும் போடும்போது ஷாம்பு மாதிரி இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் கூட பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஃபில்ட்ரு பண்ணாத அளவுக்கு தான் நான் அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கிறேன். இதில் ஃபில்ட்ரு பண்ணுற தேவையில்லை. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நான் இதில் 2 ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு என் முடிக்கு நல்லா இந்த ரூட்டுங்களுக்கெல்லாம் சேர்த்து நான் அப்ளை பண்ணுறேன். இதில் வந்துட்டு நான் எலுமிச்சப்பழம் யூஸ் பண்ணல. உங்களுக்கு வேணுமெண்டா எலுமிச்சப்பழம் சாறு நீங்கள் ஃபுல் லாங் முடினாக்கா ஒரு பாதி யூஸ் பண்ணுங்க. இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரூட்டுக்கெல்லாம் நல்லா தேய்ச்சி விடுங்க. அப்படி கொஞ்சம் இருக்குது டேண்ட்ரஃப்னாக்கா 4 பீஸ் பண்ணி 1 பீஸ் மட்டும் அந்த ஜூஸை இது பண்ணிட்டு அந்த தோலை விசாரிச்சிடாதீங்க. அந்த தோலில் நீங்கள் ஃபுல் இதை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் வச்ச பிறகு இந்த ரூட்டுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 2 ஷாம்பு மிக்ஸ் பண்ணி நான் இப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம், நீங்கள் 10, 15 நிமிஷம், 20 நிமிஷம் அது அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு மசாஜ் பண்ணுங்க. நல்லா லைட்டாக நம்ம முடியை ஃபுல் லைட்டாக அப்ளை பண்ணிட்டு ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு 15-20 நிமிஷம் கழித்து நீங்கள் குளிச்சு பாருங்களேன். இப்போ இதில் வந்து நான் ஷாம்பு மிக்ஸ் பண்ணும்போது தேவையான அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பேராஷூட் எண்ணெய், அதாவது பேராஷூட் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பேராஷூட் எண்ணெய் தான் மிக்ஸ் பண்ணணும் இல்லை. இப்போ இதில் நான் தேவையான அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பேராஷூட் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கலக்கிட்டு இதில் நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்ளை பண்ணி குளிச்சிருந்து அதுதான் உங்களுக்கு நான் எப்படி நான் யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் நல்லா ஷைனிங்காக கிடைக்குதுனாக்கா இந்த மாதிரி டிப்ஸு ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாஃப்ட்னஸாக இருக்குது, நல்லா ஷைனிங்கை கொடுக்குது. இதுலேயே ஷாம்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 2 ஷாம்பு யூஸ் பண்ணுறவங்க இருந்தாக்கா 3 ஷாம்பு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் தயிர் போட்டுக்கிறதுனால அந்த ஸ்மெல்லு உங்களுக்கு. நான் வந்து எக்ஸ்ட்ரா ஷாம்பு எடுத்துக்கல. எப்போவுமே என் முடிக்கு நான் யூஸ் பண்ணுறது 2 ஷாம்பு தான். இதில் அதே 2 ஷாம்பு தான் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக் ரெடி பண்ணி தான் நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா ஒரு ஷைனிங்காக நல்லா ஒரு சாஃப்ட்னஸாக கொடுக்கும்.
நல்ல முடியோ க்ரோத்தோ கொடுக்கும். அதனால வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறமா 15 டேஸ் ஒன்ஸு. சில பேருக்கு வாழைப்பழம் ரொம்ப அலர்ஜி சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் முடி கொட்டுறது இல்லைங்களா, அந்த மாதிரி இதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். எந்த ஒரு ரிசல்ட்டும் வராது இருக்காதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. இப்போ நான் உங்களுக்கு குளிச்சு இதெல்லாம் அப்ளை பண்ணுற பிறகு தான் உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கிறேன். அதனால தான் இதை நான் அப்ளை பண்ணல. நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃபேஸ் பேக்கோ இல்லை ஹேர் பேக்கு இல்லை ஃபேஸ் க்ரீமு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.